வீடியோ போட்டாச்சா? ஓகே ஓகே ஓகே. வணக்கம் 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 மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆல்ரெடி நீங்க எல்லாரும் தம்ப்ளைல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இன்னும் ஆமா, நம்ம ஆண்ட்ராய்ட்ல இருந்து ஐபோனுக்கு மாற போறோம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த சொசைட்டி தான். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியே திருப்பி போடுறானே. பிறந்ததுல இருந்து என்ன சொல்லி சொல்லி ஐபோன் ஐபோன்னு சொல்லி ஒரு ட்ரீம் போன் எடுக்கிறதுக்காக இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அப்ப நினைச்சிட்டு இருந்தேன், ஓகே ஐபோன் 16 வந்த பிறகு எடுத்துடலாம், ஐபோன் 17 வந்தா எடுத்துடலாம், ஓகே ஒரு 19 கட்சி எடுப்போம் அப்படின்னு. ஆனா 15க்கு நான் ஐபோன் எடுப்பேன் அப்படிங்கறத நினைச்சு கூட பார்த்தேன். ஆமா, நம்ம இன்னைக்கு ஐபோன் 15 பிளஸ் மாடல் பர்ச்சேஸ் பண்ண போறோம். எங்க அப்படின்னு பார்த்தோம்னா மால்ல வந்து சும்மா சுத்திட்டு இருந்தா இந்த மால்ல வந்து இப்ப பர்ச்சேஸ் பண்ண போறோம். ரீசார்ஜ் கொஞ்சம் 10 ரூபாயில காரை வாங்கி விட்டேன். வேலை ஸோ ஆமா, நான் வந்து ஐபோன் எடுக்கும் போது எனக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். ஸோ ஒரு ஐபோன் வாங்குறோம் அப்படின்னா நீங்க 2 விதமான ஐபோன்ஸ் கிடைக்கும். ஒன்று நீங்க வந்து அப்ராட்ல வாங்கலாம், இன்னொன்று வந்து நம்ம அவங்கவுங்க கண்ட்ரீஸ்ல வாங்கலாம். அப்ராட்லயும் இங்கே வாங்குறதுக்கு வாரண்டி மட்டும் தான் டிஃபரன்ஸ். கூகுள்ல சர்ச் பண்ணாலே வாரண்டி வந்து அதர் கண்ட்ரில வாங்குற ஐபோனுக்கு இங்க வந்து வாரண்டி வந்து கிளைம் ஆகாது. அதனால நான் வந்து ஐ கேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிக் வச்சிருக்காங்க. சரி, நீங்க ஐ கேரை போட்டு நீங்க அங்கேயிருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க போட்டு அதை என்ன பண்ணாலும் எங்க வேணுமோ நீங்க வாரண்டி கிளைம் பண்ணலாம். இன்க்ளூட் இந்தியா, எங்க வேணுமோ நீங்க அதை வாரண்டி கிளைம் பண்ணலாம். ஐ மீன் இங்க வாங்குறதுக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா யூகே. யூகேல நீங்க அந்த ஒரு மொபைல் வாங்குனீங்கன்னா ஐபோன் ரொம்ப லோவஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்ப இந்தியாவில வாங்குறதுக்கும் நான் செகண்டா துபாயில வாங்கலாம். துபாயில வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம்னா, இங்க நான் இப்போ வாங்க போற ஐபோன் பிளஸுக்கு பதிலாக அதே ரேட்டுக்கு என்னால ஐபோன் ப்ரோ மேக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஐபோன் ப்ரோ மேக்ஸே வந்து நான் வந்து துபாயில பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து ரேட் வந்து டிஃபரன்ஸ் ஆகுது. ஆனாலும் நான் இங்க சில எதுக்காக இந்தியாலேயே பர்ச்சேஸ் பண்றேன். நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல, கூட்டத்தை கலந்துட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். அதுவும் பெங்களூர்ல. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ஐபோன் வாங்குறப்ப apple.coverage அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த அபிஷியல் வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சீரியல் நம்பர் கேட்கும். அந்த சீரியல் நம்பரை நீங்க பாக்ஸ் ஐபோன் வாங்குறப்ப உள்ள சீரியல் நம்பரை நீங்க அதில் என்டர் பண்ணீங்கன்னா இன்ஆக்டிவேட்னு காட்டணும். ஸோ நீங்க ஒன்ஸ் அதை வாங்கினதுக்கு அப்புறம் திருப்பி நீங்க போன்லாம் ஆக்டிவேட் பண்ண பிறகு திருப்பி அதே சீரியல் நம்பரை போட்டா 1 டேக்கு முன்னாடி ஆக்டிவேட் பண்ண மாதிரி அதில் டேட் காட்டும். ஆக்டிவேட் பண்ண டேட் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது வந்து ஒரிஜினல் ஐபோன். அதே மாதிரி இரண்டாவது விஷயம் பார்த்தோம்னா, ஐபோன் வந்து உங்களுக்கு பிளாக் மார்க்கெட்ல கிடைக்கும். சேம் அதே மாதிரி இப்போ ஏர்போர்ட்லேருந்து வர கஸ்டம்ஸ்ல பிடிச்ச ஃபோன்ஸும் நிறைய கிடைக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட சீரியல் நம்பர் ஸ்டார்டிங்ல உள்ளதெல்லாம் பார்த்தோம்னா எஃப் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் ஏற்பட்டுருக்கும். அதாவது எம்னு ஆரம்பிச்சா ஃப்ரெஷ் மொபைல், நீங்க ஃப்ரெஷ் மொபைல் வாங்கினா அது புது மொபைல். அதுவே எஃப் அப்படின்னு ஆரம்பிச்சா ரீபர்பிஷ்டு மொபைல்ஸ். அது மாதிரி எஸ், இந்த மாதிரி நிறைய சீரியல் நம்பர்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் இங்க வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்க வாங்குற மொபைல் வந்து என்ன சீரியல் நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி வாங்குனீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு மோர் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நல்ல போனை தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஷாப்புக்குள்ள போய் நான் பர்ச்சேஸ் பண்றதுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு ரியல்டமா காட்டுறேன். ஃபைனலா எல்லா ப்ராசஸும் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபோனை வந்து இது பண்ண போகிறோம். ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு இது ஃபோன் வந்து டக்குன்னு கிடச்சிச்சு, ஆன்லைனில் கூட கிடச்சிச்சு. பட் இந்த எல்லோ வேரியன்ட் கிடைக்கிறதுக்கு தான் வந்து நான் பாடுபட்டுட்டேன். ஸோ அந்த எல்லோ வேரியன்ட்டுக்கு நம்ம வந்த இடம் தான் பூர்விகா. ஹாய் சார், அண்ணன் தான் நமக்கு ஃபோனை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறாங்க. ஆல்ரெடி இப்போ சொல்லியிருந்த மாதிரி applecoverage.com அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அப்ராட்ல இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் வந்து 60,000 வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதாகும். துபாயில் இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 1 lakh அல்ட்ரா மேக்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. பட் இங்கே எனக்கு கிடச்சது ப்ளஸ் வேரியன்ட். ஸோ ஐஎம்இ நம்பருக்கு கீழே வந்து சீரியல் நம்பர் இருக்கும். இன்னும் வந்து என் ஃபோன் வந்து இன்னும் ஆக்டிவேஷன் ஆகலை. ஸோ ஆக்டிவேட் ஒரு டிவைஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ இது மூலியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு சொல்லி காட்டுனுச்சுன்னா ஓகே. இப்போ நான் இந்த ஃபோன் ஆக்டிவேட் பண்ண பிறகு 1 day பிஃபோர், ஐ மீன் இன்னைக்கு டேட் வந்து 29, 1 day பிஃபோர் இது வந்து ஆக்டிவேட் ஆன மாதிரி வந்து உங்களுக்கு இதே வெப்சைட்ல காட்டும். ஸோ அப்படி பண்ணீங்கன்னா ஓகே.
ஓகே, டேரக்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம்னு வேற எதுவும் ப்ராசஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகே, பல வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன் எப்படி அன்பாக்ஸ் பண்றது அப்படின்னு. கீழேந்து ரேட் அதிகம், திறக்கும் போதே ஒரு சூப்பரா கிடைச்சா ஃபைனலி வாங்க. ஹலோ ஆப்பிள் வந்துருச்சு. ஹலோ அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்காம அவசரப்பட்டு நம்ம பிரிச்சுட்டோம். ஸோ பாக்ஸ்க்குள்ள எப்பொழுதும் போல தான் ஆப்பிள்னா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. மற்ற ஆண்ட்ராய்டு வாங்கினா கூட சார்ஜர் கிடைக்கிறது இல்லை, சார்ஜர் கூட கிடைக்காது தான். ஸோ ஒரு டைப் சி டு டைப் சி, ஐஃபோன் 15 அப்படிங்கிறதுனாலே வந்து டைப் சி கொடுத்துட்றாங்க, அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஸோ அதனால ஒன்று. அப்புறம் உள்ள வந்து ஒரு எஜெக்ஷன் பின்னு, இதில் வேற ஒன்றும் சொல்றபடி இல்லை. தட்ஸ் இட். அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸில் காட்டியிருந்தேன், சீரியல் நம்பர் வந்து இன்ஆக்டிவேட் அப்படின்னு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஆக்டிவேஷன் அப்படின்னு காட்டும், பட் வந்து பிஃபோர் டேட், டுடே டேட்டுக்கும் பிஃபோர் டேட்டில் வந்து அது வந்து ஆக்டிவேஷன் சீரியல் நம்பர் காட்டும். சேம் அகைன் அதே சீரியல் நம்பரை திருப்பி என்டர் பண்ணிக்கிறேன். தடா வந்துடுச்சு. ஐஃபோன் வாரண்டி எக்ஸ்பைர் 2028 May 2025. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 29, இது வந்து ப்ரீவியஸ் டேட்டில் காட்டுது. லிமிடெட் வாரண்டி நெக்ஸ்ட் இயரில் ப்ரீவியஸ் 1 day பிஃபோராக காட்டுது. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஐஃபோன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் செக் பண்ணலாம். நீங்கள் கஸ்டம்ஸில் வாங்கலாம், இல்லை பிளாக் மார்க்கெட்டில் வாங்கலாம், இல்லை நீங்கள் ஒரு பெரிய ஷோரூமில் வாங்கலாம். ஷோரூமில் வாங்கினா பிரச்சனையே இல்லை, கண்டிப்பாக ஒத்துமையாக இருக்கும். பட் நீங்கள் வேறு ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி இதில் போய் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் இதை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். இதனால தான் தர்ஷன் யூஸில் இதை ஃபாலோ பண்ணுறதுக்காகவே இது குறிப்பிட்ட இதை நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். சேம் இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி MF மாடல் நம்பர் வந்து இப்போ எம்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெஷ் நியூ மொபைல் பேக். இதே வந்து எஸ்ல ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ரீபர்பிஷ்டு மொபைல்ஸ் சம்திங் அந்த மாதிரி இது. நான் ஆல்ரெடி அங்கே ஸ்க்ரீனில் வந்து டினோட் பண்ண மாதிரி அந்த மாதிரி இது. இதெல்லாம் செக் பண்ணி இந்த 2 things ஒண்டி நீங்கள் செக் பண்ணீங்கன்னா ஐஃபோன் உங்களுக்கு கரெக்டான குவாலிட்டியில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ரொம்ப கெடுதல் பண்றீங்க எங்களுக்கு. ஐஃபோன் வாங்குறது பிரச்சனை இல்லை, பட் அதுக்கு அக்சசரிஸ் வாங்குறது பார்த்தோம்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 கொடுக்கும். ஸோ டெம்பர், கவரு, சார்ஜரு, இது எல்லாத்தையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் பார்த்தோம்னா ஓவராலாக இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5000 ஆகிடும். ஸோ அமௌண்ட்டை செப்பரேட் பண்ணி வச்சு போட்டுக்கோங்க. நானும் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இந்த எல்லோ கலருக்காகவே நான் 1.5 மாதம் காத்திருக்கேன். ஆனால் இது எல்லோ கலர் தானே, ரொம்ப எல்லோவே தெரில. இதில் ஆக்சுவலி இது வந்து எல்லோ தான் சொல்லியிருக்காங்க, ஆனாலும் வந்து ரொம்ப டார்க் எல்லோ அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. தொடும் போதே வந்து அப்படியே ₹1000 எவ்வளோ? 1500 rupees 1000 rupees 2000 rupees 800 rupees. அங்கே ஒட்டுற டெம்பர் இருக்கிறதுலே இவ்வளோ காஸ்ட்லியான டெம்பரை நான் ஒட்டினேன். என் ஃபோனுக்கு நான் ஒட்டினதே இல்லை. இது இப்போ டிஸ்கவுண்ட்ஸ்லாம் பண்ணி வாங்கி மறுபடியும் அதே ரேட்டு தான் வந்திருக்கு. இதுதான் ஆப்பிள் சோதனைகள். ஓகே, டெஃபினெட்லி இதுதான் நம்ம நியூ சப்ஸ்கிரைபர் பிடிச்சிருக்கோம். தன்னோட சுயநலத்துக்காக ஜீவன்களை கொடுமைப்படுத்துற வாழ்க்கை கொடுக்குற தண்டனை. இவ்வளோ காஸ்ட்லியாக ஏன்டா ஐஃபோன் வாங்குற அப்படின்னு கேட்ட ஊரில் எல்லோரும் கேட்டப்பையும் எங்கள் அப்பா தான் உனக்கு பிடிச்சிருந்தா நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கால் எங்கள் அப்பாவுக்கு தான் பண்ண போகிறோம். அவங்க பிஸியாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் பண்ணுவோம். அமௌண்ட்டெல்லாம் சொல்ல மாட்டேன், எவ்வளோ ஆச்சுங்க அதெல்லாம் நாளைக்கு நான் காலில் தனியாக சொல்லிக்கிறேன்.
ஹலோ அப்பா. மொபைல் வாங்கிட்டேன்ப்பா. உங்க புள்ள உள்ளையா? கேக்குது. போட்டியா? போட்டேன்ப்பா. மொத்தமாக எல்லா அமௌண்ட்டும் பே பண்ணியாச்சு. மொபைல் வாங்கியாச்சுப்பா. தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வேறு பார்ப்போம். ஓகே, ஐஃபோன் அங்கே வந்தாச்சு. அதனால் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அமௌண்ட் வந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால் ஒரு அமௌண்ட் வந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக ஐஃபோன் எப்படி வாங்கலாம், எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நான் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து இன்னொரு வீடியோ வந்து செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். பாய்.